வெட்டுண்ட சக்கரத்தால் வேணதனமளித்து குட்டுண்டு நின்றேண்டி கோடி மனு முன்னாலே குட்டுண்டு நில்லாமல் கோடி மனு முன்னாக வெட்டுண்டு பிணி நீக்கி என் கண்ணம்மா விழித்து வெளி காட்டாயோ. வெட்டுண்ட சக்கரத்தால் ஏராளமான பொருள் செலவாகி குட்டுப்பட்டு கோடி மனு காலங்களாக வாழ்ந்து வருகிறேன். வெட்டுப்பட்ட சக்கரத்தால் விளையும் பிணியை நீக்கி இப்படி கோடி மனு காலங்களாக குட்டுப்பட்டு நிற்காமல் கண் பார்த்து அருளமாட்டாயா என்பது மேலோட்டமான பொருள். பெண்ணாசையில் மயங்கி மானுட வாழ்வில் மனைவி, மக்கள், சுற்றம், சொந்தம், நட்பு, ஆபரணங்கள், காணி, வீடு, தானியங்கள் என்று வாழ்ந்து மறித்து பூர்வ வினைக்கேற்ப மீண்டும் பிறந்து வாழ்ந்து கோடி மனு காலங்களாக குட்டுப்பட்டது போதும் என்பது விளங்க வெட்டுண்ட சக்கரத்தால் வேண தலமளித்து குட்டுன்று நின்றேண்டி கோடி மனு முன்னாலே என்கிறார். இப்படி பிறந்து இறந்தும் இறந்து பிறந்தும் முடிவே இல்லாத சங்கிலி தொடர் போல பிறவிகள் பெருகி கொண்டிருக்கும் துயரம் போதும். இனி பிறவாத வழியிருந்தால் அது வேண்டும் என்ற வேட்கை ஜீவாத்மாவுக்கு எழுகிறது. ஞான தேசிகனை தேடி அடைந்து ஞானம் பெற்று ஆன்ம விடுதலை அடைய எண்ணுகிறான் என்பது விளங்க வெட்டுன்ற பிணி நீக்கி விழித்து வெளி காட்டாயோ என்கிறார். ஜீவாத்மா எடுக்கின்ற பிறவிகளுக்கு கணக்கே இல்லை. ஒவ்வொரு பிறவியிலும் பூர்வ வினைகளை தொடர்ந்து நுகர வேண்டி ஜனனம் எடுத்தபடியே இருக்கிறான். இப்படி எண்ணற்ற கோடி பிறவிகள் வாய்க்கின்றன என்பதை குட்டுண்டு நின்றேன் கோடி மனு முன்னாலே என்கிறார். சிருஷ்டியின் ஆரம்பத்திலே உயிர்கள் வளர்ந்து மானுடம் தோன்றி அறிவு பெற்ற பிறகு மானுட இனம் உய்வடைய வேண்டி அவர்களுக்கு இதோபாசங்களை சொல்பவர் என்பது மனு என்ற சொல்லுக்கு பரந்த அர்த்தமாகும். ஒரு மண் வந்தரத்துக்கு ஒரு முறை ஒரு மனு அவதரிக்கிறார். ஒரு மண் வந்தரம் என்பது 43,20,000 வருஷங்களுக்கு ஒரு முறை ஒரு மனு அவதரிக்கிறார் என பொருள் கொள்வதாகும். அப்போது தோன்றுகின்ற மனுவானவர் மக்களின் அஞ்ஞானத்தை அகற்றுகின்ற உபாயமான ஞான சாதகத்தை பிழையில்லாமல் போதிக்கிறார் என்பது ஐதீகம். உலகம் தோன்றி இதுவரை 6 மனுவந்தரங்கள் கடந்துவிட்டன. இப்போது நடப்பது 7வது மனுவந்தரமாகும். இக்கணக்கின்படி ஒரு மண் வந்திரத்தில் பிறந்த மனிதன் எத்தனை கோடி பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். அழுகினி சித்தரே கோடி மனு காலங்களாக பிறக்கிறேன் என்று பிறவிகளின் பெருக்கத்தை மிகவும் மிகைப்படுத்தி கூறுகிறார். யோக சாதகம் என்பது பெண்ணை துறந்து வாழ்வது அல்ல. பெண்ணை மணந்து இல்லற சுகத்தை அனுபவித்தபடியே யோக சாதகம் செய்து ஆன்ம விடுதலை பெறலாம் என யோக சாஸ்திரங்கள் வாக்களிக்கிறது. இதற்கு திருமூலர் எழுதிய திருமந்திர நூல் ஒரு முழுமையான உத்திரவாதமாகும். யோகாசனங்கள், பிராணாயாமம், தியானம் ஆகியவற்றை தொடங்கிவிட்டால் போதும். பயிற்சிகள் முதிர முதிர ஏற்ற மனப்பக்குவம், ஆன்ம அறிவும் தானாக வந்து தகுந்த நேரத்தில் யோக சித்திகளை தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மானுட வர்க்கம் இதன் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கோடி மனு முன்னாக கட்டுண்டு பிறவி பிணியாகிய வெட்டுப்பிணியை தொலைக்க கண் பார்க்க வேண்டும் என்ற பொருளில் உண்ட பிணி நீக்கி விழித்து வெளி காட்டாயோ. இந்த பிறவி தொல்லைக்கு காரணம் ஜீவாத்மானின் கர்ம பந்தங்கள் தொலைந்தால் அப்போதே முக்தி கிட்டுகிறது. முக்தி என்ற இறுதி புள்ளியை நோக்கி செல்வதே ஜீவனின் குறிக்கோள். வெட்டுண்ட சக்கரத்தால் வேண தனமளித்து குட்டுண்டு நின்றேண்டி கோடி மனு உன்னாலே குட்டுண்டு நில்லாமற் கோடி மனு முன்னாக வெட்டுண்டு பிணி நீங்கி என் கண்ணம்மா விழித்து வெளி காட்டாயோ. கண்ணம்மா 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 கண்ணம்மா
கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா. நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.